வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஸ் ராபி. என்னப்பா விஜய் தம்பி அரசியலுக்கு வந்துட்டாப்ல, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா ஒத்த செருப்பில் அடி வாங்கிட்டாப்ல. மேலும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயை வச்சு செய்கிறாங்க. இந்த சமயத்தில் முதல்வர் ஆசை வேற. ஏன்னா படங்களில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையே பேசுவார் நம்ம விஜய். மேலும் தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் நீட்டை பற்றி எதுவும் பேச மாட்டார். ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிடுவார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த செருப்பு தான் பெரிய அளவில் டாக்காக இருக்க போது. விஜய் அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் முதல்வர் கனவு இருக்கிற அளவுக்கு முதல்வர் கனவு, அந்த கனவு இருக்கிற போது நீங்கள் எப்படி இருக்கணும்ப்பா? இந்த பக்கம் மாணவிக்கு வந்து வைர நெக்லஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு திருசகு நெக்லஸ். இது மட்டுமா அந்த ஒத்த செப்பல் இருக்கலைங்க, ஒத்த செருப்பு. படம் நடிச்சிடக்கூடாது, எல்லாம் போச்சு. ஆமாங்க, எல்லாம் போச்சு. அந்த ஒத்த செருப்பு ஒன் செப்பல் அடி வந்தாப்புல விஜயகாந்த் டெத்தில் அங்கேயே முடிஞ்சு போச்சு ஜோடி. இப்போ ஏன் வந்துடுறாரு அவசரமாக 2026 வருவார்னு பார்த்தா 2024 குதிக்கிறாருன்னா இங்கே தான் நம்ம விஜய் அவர்களுடைய உண்மையான முகம் வெளியே தெரிய வருது. மேலே என்னென்னா இவருக்கு ஆசை, இன்னைக்கு நம்ம உள்ளே வந்தோன்னா நாளைக்கும் நாளன்னைக்கும் நமக்கு சிஎம் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. யாரை தான் விட்டுது ஆசை? படம் ஓடுதா தம்பியே? படம் ஓடிச்சுல, 4 பேர் சேர்த்துட்டானா கூட்டம் சேர்ந்தாலே அடுத்தது நீ தான் முதல்வர்னு சொல்லுவான். அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ரைட்டு, ஓகே வா அப்படின்னு தான். ஓ ஐயோ, பிஜேபி பி டீம், பிஜேபி ஏ டீம். என்னது சின்ன சங்கி பெரிய சங்கியா? என்னங்கயா சொல்கிறீங்க? இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது தம்பி விஜய் அப்படின்னு நம்ம சீமான்ஜி சொல்ல, நான் பிஜேபி பி டீம்பா, தம்பி வந்து எங்கள் டீமு, நாங்கள் எல்லாம் ஒரே டீமு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், அவர் பெரிய சங்கி, இவர் சின்ன சங்கி. சுவராக இருக்குது பார்த்தீங்களா? சின்ன சங்கி பெரிய சங்கி, சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிங்க. சின்ன சங்கி பெரிய சங்கி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி பி டீமு, பிஜேபி ஏ டீமு. அதாவது அண்ணன் வந்து பிஜேபி பி டீமு, தம்பி வந்து ஏ டீமு. சுவராக இருக்குல்ல, இப்படி தான் காலி பண்ண போகிறாங்க நம்ம விஜயை. இதுலேருந்து தப்பிப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கத்தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது. விஜய் படத்தை பார்த்தவன்லாம் ஓட்டு போடுவானான்னு பார்த்தா நம்மால் வந்து செல்ஃபி புள்ள எல்லா நேரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறது, அந்த கூட்டத்தை காமிக்கிறது. மாச எப்பா கூட்டம் சேர்த்தவன்லாம் வர முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த கூட்டம்லாம் வந்து நோட்டாக்கு போதா இல்லை கோட்டடிக்க போதா, அதுதாங்க இப்போ பார்க்க போகிறோம். சரிப்பா, எப்படியோ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாப்புல, உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு நம்ம இளைய தளபதி விஜயை உள்ள கூட்டாலும் சரி, பாலிடிக்ஸ்க்கு வந்த உடனே தான் தெரிய போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆமாங்க, வாங்கன்னு அப்படின்னு வரவேற்போம். இப்போ வந்துட்டாரு நம்ம இளைய. ரைட், பிஜேபி ஏ டீம்னு அவருக்கு ஒரு இதை கொடுத்துட்டு சின்ன சங்கின்னு ஒரு இதை கொடுத்துருவோம். இப்போ என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க திமுககாரங்க நம்ம விஜய் ரசிகர்களை பார்த்து. என்னது எங்கள் இளைய தளபதி பிஜேபி ஏ டீமா? சீமான்சி பி டீமு, நாங்கள் ஏ டீமில், நாங்கள் ஏ இல்லை அவர் பி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டா தான் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சங்கி பெரிய சங்கின்னும் போது ரஜினி வந்து பெரிய சங்கி, நாங்கள் என்ன சின்ன சங்கியானே? இல்லை நாங்கள் தான் பெரிய சங்கி, ரஜினி தான் சின்ன சங்கி அப்படின்னு போட்டி போட்டாலும் போடுவானுங்க நம்ம விஜய் ரசிகர். சரிப்பா, எல்லாம் இருக்கட்டும். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாச்சு. என்னையா உன்னுடைய சித்தாந்தம் அப்படின்னா நம்ம விஜயோட காதலை எப்படி ஒழிக்குன்னா, நீங்கள் எதை கேட்குறீங்க ஆனால் எதுவுமே என் காதலை விழமாட்டேங்குது. ஏன்னா அவருடைய அறிவு அவ்வளோதான். அம்பேத்கர் பெரியாரை படிக்க சொல்லுவார், ஆனால் அவர் படித்தாரா என்னன்னு தெரியாது. பெத்த பிள்ளையே வந்து அப்பா இந்த திட்டிருக்காம்பா, சுயநலவாதியே சம்பாதித்தது போதாதா, தனிமரமாய் நிற்கிறேன் அப்படின்னு எஸ்ஏ சந்திரசேகர் அடிச்சாரு பாரு. யார் இது எஸ்ஏ சந்திரசேகர்? அவரை கூட யாருன்னு தெரியாமல் இருப்பானுங்க விஜய் ரசிகர்கள் சில பேர். டேய், அவர் தான் தூக்கி விட்டாரு உங்கள் இளைய தளபதி விஜய. இல்லைன்னா இந்நேரம் அவன் எங்கே இருந்திருப்பான், எப்படி போயிருந்திருப்பானே தெரியாது. அந்த மனுஷன் எப்பேற்பட்ட டேரக்டர், ஒரு 70 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு உள்ள மரியாதை இன்றைக்கும் கேப்டன் கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் மேலே இருந்த மரியாதை வேறு லெவலு. இப்போ அந்த எஸ்ஏசி சொல்கிறாரு, அவர் இந்த எஸ்ஏசி வந்து சித்தப்பாவோ பெரிய பாவம் கிடையாதப்பா, சொந்த அப்பா, சுயநலவாதியே சம்பாதித்த போதாதா, தனிமரமாய் நிற்கிறேன். இதை மேடையில் நம்ம ஆளுங்களுக்கு சொல்ல போது அப்படியே இது பண்ணான்னு வச்சுக்காங்களேன் நம்ம விஜய். என்னை பாதித்த வசனம் இது. கண்டிப்பாக சூடு சொரணா இருந்தால் அவங்களுக்கு பாதிச்சிருக்கும். பாதித்த வசனம் எது? கண்டிப்பாக இது தாங்க பாதித்த வசனம். இன்னமும் வந்து அப்பாவோட டக்காப்பாரு, நீலாம் வந்து எங்களை காப்பாற்ற போகிற எப்படின்னு பேசுவாங்க. அதுதான் முக்கியம். இப்போ இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு இளைய தளபதி? எஸ், விஜயோட சித்தாந்தம் என்ன, ஐடியாலஜி என்ன? திருமாவளவன் அம்பேத்கர் அரசியல் பேசுகிறார். அடுத்து திமுக திராவிட அரசியலை பேசுகிறது, அதிமுக ரெண்டும் கலந்த அரசியலை பேசுகிறது, பாஜக
இந்துத்துவ அரசியலை பேசுகிறது. சீமான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாப்புல, பிரபாகரனை பற்றி பேசுகிறாப்புல. நீ எதை பற்றிப்பா பேச போகிற? திருசாவை பற்றி பேச போறியா? நீ அப்போயே வைர நெக்லஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதே நினச்சையா உன்னுடைய சித்தாந்தம் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தவொன்னே தான் தெரியுது திருசாவுக்கு 1 கோடி வைர நெக்லஸ் கொடுத்துருக்கான். நம்ம பிள்ளைங்களுக்கு 20,000 25,000 வைர நெக்லஸ் கொடுத்துருக்கான். அதான் இவனோட சித்தாந்தம் அப்படின்னு பேசுவாங்க. விஜய் அவர்கள் இதை எப்படி செய்ய போகிறார், சரி செய்ய போகிறார், இதுதான் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. யோசிச்சுப்பா. மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினியோ எம்ஜிஆரோ கிடையாதுங்க. ஏன்னா ரஜினி விவரமாக ஒதுங்கிட்டார். எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் அப்போ தப்பிச்சிட்டாரு. ஒருவேளை எம்ஜிஆர் இப்போ வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நாரை கிழிச்சு சங்கமாக ஒரு வழிக்கு ஆக்கியிருப்பானுங்க சோசியல் மீடியாவில். இப்போ இந்த மீம்ஸை மாலையாக போட்டு நம்ம விஜய் அவர்களை எப்படி ஒழிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். கெட்ட வார்த்தை பேசுவார், ஆனால் சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுவார், தம் அடிப்பார், தண்ணி அடிப்பார். இதுதான் நம்ம இளைஞர்களுக்கு சினிமா மூலமாக இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவுரை. இதுதான் அவருடைய சித்தாந்தமா அப்படின்னு பேசுவாங்க. சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் எழுப்ப மாட்டார். சமூக நீதி, சமூக பிரச்சனை எதுக்கும் வரமாட்டாப்ல. அதாவது நீட்டை பற்றி பேச மாட்டாப்புல. நீட்டுன்னா என்னன்னு தெரியவும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு அப்படியே உதவி செய்கிற மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுல நம்மளால் குறைச்சி எடை போடவே முடியாதுங்க. வேறு லெவல். அவர் பிசி ஸ்ரீராமெல்லாம் தள்ளி விட்டுருவார். அண்ணன் கேட்குறீங்களா? செல்ஃபி புள்ள, செல்ஃபி மன்னன் தாங்க நம்பாரு. அங்கே ஜல்லிக்கட்டில் அவன் உயிரை கொடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரச்சனைங்க. நம்ம இளைய தளபதி விஜய் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? முகமுடி கொள்ளையாரம் போய் அப்படியே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தா பாருங்க. அங்கே தாங்க நம்ம விஜய் இருக்காப்புல. எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் தான் இளைய தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அஜித் எல்லாம் கூட செல்ஃபி எடுத்தால் வாங்கி டெலீட் பண்ணுறாப்புல. சிவகுமார் பார்த்தீங்கன்னா தட்டி விட்றாப்புல. ஆனால் இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவராகவே செல்ஃபி எடுப்பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இளைய தளபதி விஜய் இந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் அரசியல்வாதி. இந்த வியாதி என்ன ஆகும்னா மோடியே ஓவர்டேக் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் தான் தெரிய வந்தது, இல்லைப்பா அங்கே மோடி, இங்கே இவர் மோடி. புரியுதுங்களா? நம்ம பாஜக ஏடிஎம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ பாஜகவோட வற்புறுத்தல் அப்படின்னு கிடையாது. பாஜக இவரை த்ரெட்டனிங் பண்ணியிருக்காங்க, பயமூர்த்தி இருக்கிறாங்க. அப்படி பண்ணித்தான் நம்மளால, தம்பி உனக்கு ஆசை இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த ஆசை நான் சொல்கிற மாதிரி ஆடணும் அந்த ஆசை அப்படின்னு இப்போ பாஜக நம்ம இளைய தளபதி கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்க. சரி, நம்ம செல்ஃபி புள்ள செல்ஃபி மண்ணை என்ன தான் பண்ண போகிறாரு, பொறுத்திருந்து பார்ப்போண்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் விஜய் மீது வெறித்தனமான தாக்குதல். விஜயகாந்த் அவர்களை இது வரைக்கும் போய் பார்க்காம இருந்ததே ஒரு பெரிய தப்பு. அப்பையிலேருந்தே நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனால் இந்த விஜய் மீது செருப்பு, ஒத்த செருப்பு இருக்குது பாருங்க, இதுதான் அவருடைய டோட்டல் இதுவே இதாகுங்க. ஆமாம், ஓகேவா? சரி, அடுத்தது என்ன? சரிப்பா, இந்த ஒத்த செப்பல்ஸ் அடி வாங்கினாப்புல, ஒத்த செருப்பில் விஜய் விட்டானுங்க பார்த்தீங்களா? அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, விஜயகாந்த் ஒரு பிச்சா போடுற மாதிரி கூட இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அந்த மாதிரி தன்னை வளர்த்து விட்ட டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரோட மகன் அவர் சொன்னதுனால உடனே ஒரு படத்தை நடிக்கிறார். நடித்ததுனால தான் அவரை சின்ன விஜயகாந்த்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ நீ வளர்ந்தப்போ நீ என்ன பண்ணணும்? அவங்க பையனுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணி மேலே தூக்கி விடணுமா, விடக்கூடாதா? இன்னொரு படம், இதெல்லாம் 2K கிட்ஸுக்கு தெரியாது, சுக்கரன்னு ஒரு படம்பா. அவர் ஏஎம் ரத்னம், அவரோட பையன் ஒருத்தவன், அவனுக்கு கேமியோ ரோலில் நம்ம சுக்கரன் நடிக்கிறாப்புல. யார்? விஜய். யார் தெரியுங்களா டைரக்ஷனு? நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்போ நம்ம பிள்ளையும் சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு இனிமே தான் வெளியே வரும். இதுலேருந்து இளைய தளபதி விஜய் எப்படி தப்பிப்பார்? எப்பா நான் திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, பாஜகவும் கிடையாது, எவனும் இது கிடையாது, எல்லாரையும் வச்சு செய்யணும். நீங்களே உண்மையை நியாயத்தை நிதானமாக யோசித்து சொல்லுங்கப்பா. விஜயகாந்த் பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நடிக்க முடியுது, இதில் நடிக்க முடியல. கேட்குறாங்க விஜயகாந்த் தரப்பு வீட்டில் கேட்குறாங்க, விஜயகாந்த் தரப்பில். அதுக்கப்புறம் நம்ம ஆள் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறதே இல்லையா. அதுக்கு உழுந்தது தான் உனக்கு செப்பல்ஸு, சாதாரண செப்பல்ஸு கிடையாது. இந்த ஒரு செப்பல், ஒத்த செருப்பு தான் உன்னுடைய அரசியலையே தீர்மானிக்க போகுது. சரி, இப்போ என்ன பாஜக இவருக்கு கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட்டு, ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்காங்க.
போய் பாஜக நம்ம மோடியை மீட் பண்ணிட்டாப்ல 10 தொகுதியில் நிற்கிற. இந்த 10 தொகுதியில் எப்படியாவது ஓட்டை பிரிக்கிற. இதுதான் உன்னுடைய வேலை. பிஜேபி ஏ டீம் ஆக நம்ம இளைய தளபதி விஜய் பொறுப்பேற்று உள்ளார். உள்ளே வருகிறார். சீமானுடன் கை கோர்க்கிறார். அண்ணாமலையுடன் விருந்து சாப்பிடுகிறார். டோட்டல் ஹிந்துத்துவாவை உள்ளே நுழைத்து தன்னுடைய அந்த லைப்ரரிலாம் சொல்கிறாப்புல பாருங்க, உள்ளே இறக்கி விளையாட போகிறார். 10 தொகுதியில் விஜய் நிற்கிறார். பாஜகவின் ஏ டீம் என்று சொல்வதனால் விஜய்க்கு ஒரு செருப்பு விஜயகாந்தோட டெத்தில் விழுந்துச்சு, இன்னொரு செருப்பு இந்த 10 தொகுதிக்காக உள்ளே இறக்குறல்ல அப்போ விடுங்க. ஸோ 2 செப்பல்ஸ், ஒரு 2 செருப்பில் டோட்டல் அரசியலே முடியுது. ஓகே, நன்றி மறந்துட்டாருங்க விஜய். அதுதாங்க அவரை சுற்றி ஜாடுறாங்க. விஜயகாந்துக்கும் நன்றி கடனை செஞ்சவரா இல்லை, அவங்க அப்பாவுக்கும் நல்ல பிள்ளையா இல்லை. ஸோ விஜயகாந்துக்கு நன்றி கடனை செய்யலைன்னும் போது 1 செப்பல்ஸ், அவங்க அப்பாவுக்கும் நல்ல பிள்ளையா இல்லாம போது 2 செப்பல்ஸ், இன்னொரு செப்பல்ஸ், பல செப்பல்ஸ் இனிமேல் வருது. அப்படின்னா மாணவிக்கு 25,000, திருசாவுக்கு 1 கோடியில் போயிட நெக்லஸ். இனிமே தாங்க விளையாட்டே ஆரம்பமாக